மகாவதார் ஃபவுண்டேஷனுக்கும் பத்ரிஜிக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றுக்கு நாம் பார்த்தது 7 லெவல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் 7 லெவலில் சூட்ச்ம உலகம் இருக்குது. அதில் சில நிரந்தர சூட்ச்மவாசிகளும் வசித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதாவது அவங்க ஹையர் லெவலில் 4th லெவல் 3rd லெவலில் பர்மனண்ட்டாகவே சூட்ச்ம உலகில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதில் என்னென்னா சில காலம் முதல் நிலையில், கொஞ்ச நாள் செகண்டு, அப்புறம் கொஞ்ச நாள் 3rd, அப்புறம் 4, இப்படி அவங்க தன்னை ஒரு பற்றற்ற நிலையிலேருந்து ஆசை பாசத்துலேருந்து விடுபட அவங்க ஹையர் லெவலுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இதில் இன்னொரு சூட்ச்ம உலகம் பற்றி அவர் சொல்ல வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பூமியில் நாம் எந்த சூழ்நிலை, எவ்வளோ நம்ம வசதிகள் படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத பிறப்பை நாம் டிசைட் பண்ணி, தட்பவெட்ப நிலையில் நாம் டிசைட் பண்ணி இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சூட்ச்ம உலகத்தில் இப்போ நம்மளுக்கு நார்த் போல்லையோ சவுத்து போல்லையோ நம்மளால் வாழ முடியாது. ஏன்னா அவ்வளோ அதாவது தட்பவெட்பநிலை ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிற இடம் அது எல்லாமே. ஆனால் சூட்ச்ம உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீரான ஒரே மாதிரியான, அதாவது தட்பவெட்பநிலை எல்லாம் ஒரே மாதிரியான சூழ்நிலை இருக்கிறனால எங்கே வேணால் அவங்க வாழலாம். சீரான ஒளி, குளிர், வெப்பம் இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எதுலேயுமே அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்காது. 24 மணி நேரமும் சீரான வெளிச்சம் தான் இருக்குங்க. நம்மளை மாதிரி இங்கே வெளிச்சம் போய் இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. எதுலேயுமே குறையிறது, மிகிறது, அதிகமாக பாலைவனமாகவே இருந்தாலுமே அங்கே அதிகமாக வெப்பம் இல்லாத ஒரு இடமா இருக்கும். அது மாதிரி கானகங்களில் பார்த்தீங்கன்னா காடுகளில், அங்கே சூட்ச்ம உலகத்தில் இருக்க காடுகள்ல எல்லாம் மிருகங்கள் இருக்கும். ஆனால் மிருகங்களால் மனிதனுக்காக மிருகங்களுக்கோ பயம் கிடையாது. இந்த மாதிரி அதாவது பூமியில் இருக்கிற மாதிரியே தான் எல்லாம் இருக்கும். ஆனால் அங்கே எல்லாமே உணர்வு நிலையிலையும் அதிர்வு கம்மியாக, அதாவது அடர்த்தி கம்மியாக, டென்சிட்டி இங்கே அதிகமாக இருக்குல்ல. இப்போ நம்ம உடலுக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குது, அதாவது ஒரு வெயிட் இருக்குது. ஆனால் சூட்ச்ம உடலுக்கோ நம்ம அடுத்து மனோ உலகுக்கோ வெயிட் கிடையாது. அப்படியே லேசாக காற்று மாதிரி அது அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருக்கும். அதே மாதிரி சூட்ச்ம உலகமும் அதே மாதிரி ஆனதாக இருக்கும். அங்கே எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் எதுவுமே அதிக வெப்பம், அதிக குளிர், அதிக பயம், இருட்டு இப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதாவது இப்போ ஒரு மனிதன் இறப்பிற்கு பிறகு ஒரு நிலையில் போய் ஃபஸ்ட்டு இந்த திரிசங்கில் போய் தன்னை பூமியில் என்ன கற்றுக்கணும்னு நினச்சாங்களோ அதெல்லாம் விட்டுட்டாங்கன்னா அங்கே உட்காந்து அதை கற்றுக்கிட்டு அவங்க உணர்வு நிலையை, அதாவது வைப்ரேஷனை, எனர்ஜியை கூட்டின பிறகு முதல் நிலைக்கு போகிறாங்க. அங்கே முதல் நிலையில் கொஞ்ச நாள் இருந்து அது கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், திக்காக இருக்கும். அங்கே சில விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்புறம் 2ஆம் நிலைக்கு போகிறாங்க. இப்படி 2ஆம் நிலைக்கு போன பிறகு 1ஆம் நிலைக்கு வர முடியாது. அது மாதிரி 3ஆம் நிலைக்கு போயிட்டா திருப்பி 1ஆம் நிலைக்கு வர முடியாது. ஏன்னா நம்ம மேலே உயர்ந்துக்கிட்டே போகிறோம். அதனால அது கிடையாது. இப்போ முதல் உணர்வு நிலையில் கொஞ்சம் மெட்டீரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பூமியில் வாழ்ந்த அந்த மாதிரி ஒரு இதில் இருந்து திடீர்னு வேற ஒரு உலகத்துக்கு போய் என்னன்னே புரியாத இருக்கனால அந்த பூமி மாதிரியே கொஞ்சம் சேமாக தான் இருக்குமா ஃபஸ்ட்டு உணர்வு நிலை. ரொம்ப ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே ரொம்ப மிரண்டு போய் நம்ம பயந்து போய் இருக்க வேணாம். அது கிட்டத்தட்ட பூமி மாதிரியே தான் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது லண்டனில் நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு லண்டனில் இருந்து ஒருத்தர் உயிர் துறக்கிறாரு, பாடியை வெக்கேட் பண்ணுறாருன்னா கிட்டத்தட்ட அவர் போய் சேர்ற அந்த 1ஆம் நிலை தளத்தில் அவர் எந்த இடத்துக்கு போவார்னா அதே சூழ்நிலை, அதே மாதிரி கட்டடங்கள், அதே மாதிரி சாலை இதெல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் அவர் போவார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க 2ஆம் தளத்துக்கு போவாங்க. அந்த 2ஆம் தளத்துலேயும் அவங்க எவ்வளோ நாள் வாழலான்னு அவங்களே முடிவு பண்ணிக்கலாம். அந்த அதுலேயுமே சில விருப்பங்கள், நாம் இங்கே நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் அங்கே நம்ம கொஞ்சம் நிறைவேற்றிக்கலாம்.
அந்த மாதிரி நம்மளோட ஆசைகள் நிறைவேற நிறைவேற ஆசையற்ற நிலை, பற்றற்ற நிலைக்கு போகும்போது தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்மளுக்கே புரியுமா? அதான் என்ன சொல்கிறாருன்னா, ஐயோ நான் இதை பண்ணணும்னு நினச்சேனே, அதை பண்ணணும்னு நினச்சேனே, இப்படி தடான்னு இந்த உலகத்தை விட்டு வந்துட்டேனே, அங்கே போகணும்னு நினச்சேன், இதை பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு ஒரு வருத்தத்தில் இருக்கிறது எல்லாம் அங்கே நீங்கள் நினச்ச உடனே நான் வந்து ஓவியம் கற்றுக்கணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் கற்றுக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா உடனே அங்கே ஓவியம் கற்றுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாக்கி தரப்படும். உங்கள் எண்ணம் எப்படி இருக்கோ அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அங்கே வேலை நடக்கும். அப்போ நீங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அந்த சில மாற்றங்கள் நீங்கள் வந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள், அதாவது கலை தவிர மற்ற விஷயங்கள், அந்த நல்ல குணங்களை வளர்த்துட்டு அடுத்த 3ஆம் கட்ட நிலைக்கு போகலாம். நம்ம 3ஆம் கட்ட நிலையில் போனீங்கன்னா என்ன இருக்குன்னா, அங்கே வந்து கலை, ரசனை, இந்த மாதிரி கற்பனை திறனுக்கு தேவையான எல்லாமே அங்கே கற்றுக் கொடுக்க போகிறோம். அங்கேயுமே நீங்கள் போய் வந்து சில காலம் இருந்து என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் போய் அதெல்லாம் கற்றுக்கலாம். இப்போ 4ஆம் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சயின்டிஃபிக்காக விவாதிக்கிறது, புதுசாக கண்டுபிடிக்கிறது, புது புது உத்திகளை நம்ம வந்து ஒவ்வொரு இதுலேயுமே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு, ஒவ்வொரு ஃபீல்ட்லேயுமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்வத்தில் இருந்தோம் அப்படின்னா அங்கே அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்போ வந்து அங்கே வந்து பெரிய அறிவில் மேம்பட்டவர்கள் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் போய் ஒரு சயின்ஸ்லேயோ ஒரு ஆர்ட்லேயோ நீங்கள் புதுசாக ஒரு இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு அங்கே அவங்களோட கைடன்ஸ் கிடைக்கும். அவங்க வந்து உங்களுக்கு வழி நடத்துவாங்க. இது போக 4ஆம் நிலை தளத்தில் வந்து மனிதர்கள் அல்லாத சில வாசிகள், அங்கே உலகவாசிகள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர். அவங்கெல்லாம் தேவர்கள், தேவதைகளாக இருக்கிறாங்க. அவங்களாம் எப்படின்னா இதே மாதிரி தான் நம்மளை மாதிரி புழு பூச்சியாக இருந்து மீன் பறவையாக இருந்து அவங்க அந்த ஆன்மாக்களாக மாறி அவங்கள வந்து நேச்சர் ஸ்பிரிட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவங்க வந்து நேச்சர் ஸ்பிரிட்டாக அங்கேயே இருப்பாங்க, அவங்க நிரந்தரமாகவே அங்கே இருப்பாங்க. அப்படி வந்து அவங்க இருக்கும்போது அவங்களோட மெயின் வேலை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் நேற்று சொன்ன மாதிரி பறவைகள், மீன்கள் எல்லாம் 3ஆம் நிலைக்கு நேரடியாக போகிறவங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பெர்மனண்ட்டாக இந்த 4ஆம் நிலையத்தில் நம்ம வந்து ஃபேரி டெய்ல்ஸு, ஏஞ்சல்ஸ் எல்லாம் கதை கேட்குறோம்ல, அதெல்லாம் ஆக்சுவலி உண்மை தான். அவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. அந்த 4ஆம் நிலையில் வந்து பெர்மனண்ட்டாகவே நிரந்தரமாகவே அங்கே வசிக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து வார்த்தைகளே தேவையில்லை. அங்கே நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து அதாவது அவங்களும் அறிவில் முதிர்ச்சி அடைந்தவங்க. அவங்க வந்து எப்படின்னா இந்த இயற்கையோடு சேர்ந்தவங்க, நேச்சர் ஸ்பிரிட். இப்போ நம்ம பூமியில் வந்து நாம் நினைக்கிறோம் நான் ஒரு விதையை போட்டேன் வளருதுன்னு, ஆனால் அந்த விதையை வளர வைக்கிறதே அந்த தேவதைகள் தானா. நாம் இவ்வளோ விதை போடுறோம், இதெல்லாம் பண்ணுறோம், எனக்கு நல்ல விவசாயம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே அவங்களோட ஒரு உதவியால் தான் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நாம் வந்து நம்மளோட நாகரிக வளர்ச்சிக்காக நிறைய காடுகளை அழிச்சிக்கிட்டே வரோம். அந்த மரங்களெல்லாம் வெட்டி வெட்டி சாய்க்கும்போது அதெல்லாம் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, அவங்க அதை இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து புது முயற்சியால் விதைகளை புதுசாக வளர வச்சு நிறைய செடிகளையும் இந்த பூமிக்கு தேவையானதில் அவங்க மழை பொழிய வைக்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்காக. அவங்க வந்து இயற்கை, நேச்சர் ஸ்பிரிட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து நேம். இப்போ இந்த மாதிரி 3ஆம் 4ஆம் நிலை தளத்தில் வந்து தேவர்கள் வந்து அற்புதமாக இந்த பணியை ஒரு செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து தோட்டம் காடு வளர்க்குறதுல எல்லாம் ரொம்ப அங்கேயுமே அந்த உலகத்துலேயும் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு இங்கேயும் நம்மளுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு பெரிய காடு உருவாக்கணும்னு அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிறது ஃபுல்லாக அவங்க தான். அவங்களுக்கு ஐடியாஸ் கொடுக்கறது. இப்போ நிறைய புதுசாக டெக்னிக், மிக்காவாசி காடெல்லாம் இப்போ வளர்க்குறாங்க. அதாவது செடிகள்லாம் பக்கத்தில் வச்சு சீக்கிரமாக வளர்கிறதுக்கு, தண்ணி எப்படி சிக்கனமாக கொடுத்தா கம்மியாக கொடுத்தாலும் வளர்கிறதுக்கு, இந்த மாதிரி சில உத்திகள் எல்லாமே அவங்க நம்மளுக்கு அங்கேருந்து இன்ட்யூஷன் மூலமாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களும் அங்கே வந்து மேலே வந்து புதுசாக விதவிதமாக ரிசர்ச் பண்ணி வண்ணப்பூக்கள், செடிகள் எல்லாம் புதுசாக கொண்டு வராங்க. இப்போ நாம் எப்படி இன ஒட்டு, இந்த மாதிரி
ஹைப்ரிட் வெரைட்டிலாம் டெவலப் பண்ணுறோம், அதே மாதிரி அவங்களும் புதுசு புதுசாக அங்கே வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாக இருக்குமா, கற்பனைக்கே எட்டாது. இப்படியெல்லாமா பூ இருக்கும், இப்படியெல்லாமா செடி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து அது ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தான் இருக்குமா. ஸோ இப்படி வந்து அவர் வந்து இதை சொல்லிட்டாரு. இப்போ வந்து இத்தனை நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இன்னைக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுறாருன்னா அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. வா, அந்த நிலைக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அடுத்த நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அதாவது 3ஆம் நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறார். அப்போ வந்து அதுக்கு அவரை வந்து தயார்படுத்துறாரு. எப்படி தயார்படுத்துறாருன்னா, அது வந்து இன்னும் மெல்லிய ஒரு உணர்வு நிலை. அதாவது ஒரு புகை மாதிரி தான் இருக்குமா அவங்க எல்லாமே, கட்டடம் எல்லாமே இருந்தால் கூட எல்லாமே ஒரு புகை மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மெல்லிய இதாக இருக்கிறனால நாம் அதிர்வு கம்மியாக ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம சூட்சும பயணம் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே ரொம்ப மிக பயப்படாமல் ஒரு பதட்டம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் அங்கே இருக்க முடியும். கொஞ்சம் பயந்தாலும் என்ன ஆகும்னா, திடீர்னு உடனே டக்குன்னு வந்து அவர் இலங்கையில் அவர் ஒரு வீட்டில் படுத்திருக்க இடத்துல உடலில் வந்து அந்த சூட்சும உடல் சேர்ந்துடும். அதனால் அவர் ரொம்ப அதாவது ஒரு எச்சரிக்கையாக சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து, நீ அதிர்வு பயப்படக்கூடாது, கொஞ்சம் கூட இதென்ன இப்படி இருக்குது அப்படின்னு பயந்துட்டேன்னா உடனே உன்னோட உடல் போயிடும், அதனால நீ பயப்படாமல் என்னோட கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையை பிடிச்சிட்டு 2ஆம் நிலை தளத்துலேருந்து 3ஆம் நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அவர். அது வந்து இதே மாதிரி அவர் நாள் என்ன சொல்லிடுறாரு, இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு நல்லா நீ அமைதியாக தூங்கு, எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் தூங்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரை கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே வந்து திறந்த வெளி, மரங்கள், சிறு பள்ளத்தாக்கு, இந்த மாதிரி நிறைய காடுகள் இருக்குங்க. இந்த இதில் கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவுக்கு காடுகள் இருக்கான், அவ்வளோ அழகாக இருக்கான். அப்படியே மிதந்து போய்கிட்டே இருக்காங்க. அங்கே வந்து ஒரு கூட்டமாக ஒருத்தர் நின்று ஓவியம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எவ்வளவோ ஒரு 40-50 அடியில் இருக்கிற ஒரு கேன்வாஸ் ஒரு இடத்துல வந்து அவர் ஒரு பெரிய மீன் பிடிக்கிற குச்சி வச்சு இப்படி என்னமோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதில் கலரும் இல்லை, ப்ரஷ் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னா, நீங்கள் எண்ணம் இங்கே ஒரு கோடு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது அங்கே கோடு வரும். இங்கே வந்து இப்படி கலர் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே கலர் ஓடும். இந்த எல்லாமே உங்கள் எண்ணம் தான் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஸோ அவர் வந்து அவர் ஒரு பெரிய ஓவியர். அவர் அங்கே உட்காந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கதை நிறைய பேர் நின்று பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் அதை பார்க்குறாங்க. இவங்க அப்படியே மிதந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அதாவது உனக்கு ரொம்ப அவர் தீவிரமாக பூ உலகத்தில் வந்து ஒரு ஓவியராக இருந்து அவரோட அந்த தீராத ஆசை இன்னும் வந்து அந்த கலையில் வந்து அவருக்கு அந்த பூமியில் வாழும்போது அந்த கலையில் ஆசை தீரவே இல்லை. அதனால மேலுலகத்துக்கும் போய் அந்த ஓவியத்தையே வரைஞ்சி இன்னும் அவரை வந்து மேம்படுத்தி கொண்டு அதை வந்து அந்த கற்பனை திறனை வளர்த்து கொண்டு கற்றுக்கிட்டே இருக்காரு. அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டும் இருக்காரு. அது ஒரு கூட்டமாக நின்று எல்லாரும் அவர் சொல்லி கொடுக்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து 3ஆம் நிலை தளத்தில் போய்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஓவியர்கள் வந்து அந்த 3ஆம் நிலை தளத்தில் எண்ணற்ற ஓவியர்கள் இருப்பாங்களாம். இப்படி இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து இன்னொரு நிலைக்கு போக வேண்டிய ஒரு இது வருது. அப்படி போகும்போது அங்கே நிறைய கட்டடங்கள்லாம் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு கட்டடத்துக்குள்ளே நுழைய வேண்டிய அவர் சொல்கிறாரு, ஆச்சாரியர் வந்து, நீ இதுக்குள்ளே போய் பாரு, நான் கொஞ்சம் நேரம் நான் தனியாக போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் உள்ளே அனுப்பிச்சிடுறாரு. இவர் யோசிச்சுட்டே போகிறாரு, எதுக்கு நம்மளை மட்டும் தனியாக விடுறாரு, ஏன் எப்பயுமே கூடவே வராரு, என்னவோ இருக்கு போல. சரி நம்ம போய் அப்படியே மிதந்து போய் பார்த்துட்டே இருக்காரு. அங்கே போனால் ஒரு குரூப்பாக உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காங்க. அங்கே வயலின் வாசிச்சுட்டு இருக்க இடத்துல போயிட்டு அங்கே ஒரு பெண்மணி வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. இவர் பக்கத்தில் போய் பார்த்தா இவர் பூ உலகத்தில் இவர் கூட ஸ்நேகம் கொண்ட அந்த பெண்மணி பூலகத்தில் இவர் இருக்கும்போதே அவங்க இறந்து போயிடறாங்க. அவங்க அங்கே உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க டேஃபின் ஹில்லியர் அப்படின்னு அவங்க பேர். அவரை பார்த்தோன்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. ஏன்னா இந்த பூலகத்தில் வந்து 2 பேரும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்தாங்க லண்டனில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அந்த பெண்மணி இறந்துட்டாங்க. இவரும் வந்து இலங்கைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே இல்லை. அவங்க 2 பேரும் சந்திக்கவே இல்லை.
ஆனால் இந்த 3ஆம் நிலை தளத்தில் வந்து அவங்க உட்காந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்கதை இவர் கொண்டாந்து இவங்களுக்கு காமிச்சிட்டு இவர் போயிடுறாரு. ஏன்னா அவர் அங்கே இருந்தால் இவருக்கு அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. அப்போ பூமியில் வந்து என்னை பார்த்தது உடனே அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, நீ வந்து டேஃபின் தானே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க, ஆனால் அதை வந்து பரிமாறிக்கொள்ளலை. அதுக்கான அடுத்த கட்டம் போகாமல் பிரிஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. இவர் வந்து இங்கே இருக்கார். இப்போ அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்போ வந்து அப்போ தான் அந்த ஆச்சாரியர் நடுவில் வந்து சொல்கிறாரு, அதாவது நீங்கள் உண்மையான அன்பு வைத்திருந்தீங்கன்னா அந்த அன்பு மரணத்துக்கு பின்னும் தொடரும் அப்படிங்கிறாரு. நீங்கள் வந்து உண்மையான அன்பு வச்சுருக்கீங்க, அதை வந்து அந்த அன்புக்காக இயங்குறீங்க அப்படின்னா அது அங்கேயும் உங்களுக்கு தொடரும். இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவங்களும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இனிமே இந்த 3ஆம் நிலை தளத்துக்கு வந்து பழகிருச்சு. அவர் சூட்சும உடல் எப்படி வரணும்னு அவருக்கு எல்லாம் பழக்கம் வந்தனால நீ இனிமேல் தனியாகவே இந்த டேஃபினை பார்க்கணுன்னு நினச்சேன்னா நீ வந்து ஒரு தியான நிலையில் இருந்து உன்னோட எண்ணங்கள் அற்ற நிலையில் இருந்து அவங்க பேரை நினச்சி நீ நினைவில் உட்காந்தேன்னா உன்னால் திருப்பியும் இந்த சூட்சும உலக பயணத்துக்கு வந்து 3ஆம் நிலை தளத்தில் அவங்க கூட பேசி பழக முடியும் அப்படின்னு சொல்கிறார். நினைவு மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக நினைவு இருந்ததுன்னா இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாரு. இதில் வந்து கர்மாவை பற்றியும் இங்கே சொல்கிறாரு. இன்னும் நீ கர்ம வினை பற்றி நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதில் நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான், எப்பயுமே ஒரு செயல் இருந்தால் அதுக்கு ஒரு விளைவு இருக்கும். அந்த செயல் விளைவு காரணமாக நாம் என்ன விதிக்கிறோமோ அதான் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாரு. நீங்கள் வந்து இந்த டேஃபினை காட்டி அவர் சொல்ல, நீங்கள் இவர் மேலே அளவு கடந்த பிரியம் வச்சுருந்தனால அதை வந்து உங்களோட கல்யாணத்துலேயோ மனபந்தத்துலேயோ முடியாதனால அந்த பிரியம் வந்து வீணாகி போய்விடவில்லை. அது வந்து நீங்கள் பூமியில் நீங்கள் ஒரு செயல் செஞ்சுருந்தாலும் அதோட விளைவு நீங்கள் அங்கே சூட்சும உலகத்தில் கூட அந்த பயனை நீங்கள் அடையலாங்கிறதுக்கு சொல்ல வர்றாரு. அவ்வளோ அளவு கடந்த அன்பு இருந்தனால இப்பயும் நீங்கள் வந்து இங்கே சந்திக்க முடியுது ஒன்றால். அந்த பிரியம் அன்பு வீணாகி போய்விடவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அன்று விதைத்த அன்பு விதையே இன்று விருட்சமாகி நிற்கிறது. எல்லா காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு, அதுவே கர்மவின பயனாகும். இதுவே நமது கர்ம விதி. ஒரு ஜீவனின் அளவற்ற அன்பிற்கு உடனடியாக பதில் கிடைக்காம இருக்கலாமா. இந்த பூ உலகில் நம்ம வந்து ஒரு அளவற்ற அன்பு வச்சுருக்கோம் ஒருத்தவங்க மேலே அப்படின்னா அதுக்கு உடனே பலன் கிடைக்காம இருக்கலாம். ஆனால் ஜென்மம் தாண்டி கூட அதற்கு பலன் கிடைக்கும். எத்தனை ஜென்மம் ஆனாலும் கூட அதுக்கு ஒரு பலன் இருக்குது. ஸோ அதுதான் கர்ம விதி. எது செஞ்சாலும் அதுக்கு பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, மற்ற உலகத்துலேயும் அதுக்கு நம்மளுக்கு பலன் உண்டு அப்படின்னு நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கணும். அதாவது அவர் இன்னொன்று என்ன, அந்த கர்ம விதி என்ன எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, நீ உன் கர்ம விதி எப்படி இருக்குது அப்படின்னா, நீ பூமியில் வாழும்போது அன்பு செலுத்தணும், ஆனால் அது அங்கே நிறைவேறாமல் இருக்கணும். அது மேலுலகத்தில் நீ அவளை பார்க்கணுங்கிறதான் உன் கர்ம விதி. விதியே அப்படி தான் இருக்குது. அதான் பூ உலகத்தில் நாம் அன்பு செலுத்துகிறோம், அது வந்து அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய நிலையில் இல்லாமல் கூட இருக்கலாம். அதுதான் விதியாகவே இருக்கும். அப்படி தான் நீ எடுத்துகிட்டே வந்திருப்ப. ஸோ அதுக்கப்புறம் நீ மேலுலகத்தில் 3ஆம் நிலையில் போய் அவங்கள திருப்பி சந்தித்து அந்த உறவை வந்து தொடரக்கூடிய நிலை தான் உன் கர்ம விதியே அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை வந்து அதாவது நாம் நிகழும் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்லதை மறைத்து கொண்டு தான் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படின்னா, இப்போ வந்து உன் தம்பி இறந்துட்டான், அது ஒரு சோகமான விஷயம். அதுக்கப்புறம் நீ அந்த சோகத்திலே முங்கிட்டு இருந்த. உன் தம்பி இறக்காமல் இருந்து நீ வந்து இந்த மாதிரி ஒரு சோகத்தில் இல்லாமல் இருந்தா, நீ ஒரு புலம்பாமா ஒரு ஏக்கம் இல்லைன்னா உனக்கு இந்த சூட்ச்ம பயணம் கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நல்லது மறைந்திருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறாரு.
அது ஒரு நல்ல விஷயத்தை சுமந்து கொண்டு தான் வருது, அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படிங்கிறத சொல்றாரு. அது எப்படி சொல்றாருன்னா, சார்ல்ஸ் இறக்காமல் இருந்திருந்தால், நீ அவன் மரணம் குறித்து வருந்தாமல் இருந்திருந்தால், நான் உன்னை வந்து பார்த்து இவ்வுதவி எல்லாம் செய்யாமல் இருந்திருந்தால் இவ்வளவு அனுபவங்கள் உனக்கு கிட்டி இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் நடக்காமல் இருந்திருந்தா உனக்கு இவ்வளோ அனுபவம் கிடைச்சிருக்கு. 1ஆம் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், இப்படி ஒவ்வொரு இதுவாக கூட்டிகிட்டு போகிறது சூட்சும பயணம்லாம் உனக்கு பூ உலகத்தில் நீ வாழும்போதே கிடைச்சிருக்கு உனக்கு. ஆக நமக்கு நிகழும் கஷ்டங்கள் எல்லாமே ஒரு நல்லதை மறைத்து சுமந்து கொண்டுதான் வருகிறது என்பதை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் போதும். புலம்ப மாட்டோம், அழுக மாட்டோம், ஏங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு. மீண்டும் தொடர்ந்தார். இதே பூமியில் வாழ்ந்த போது இழந்து விட்டாய் என கருதிய ஒன்று மீண்டும் கிடைத்திருக்குது. அதாவது பூமியில் வாழும்போது அந்த டெல்ஃபினை நம்ம இழந்துட்டோமே, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லையே, அவங்க இறந்து போயிட்டாங்க, நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு ஏங்கிக்கிட்டே மனசில் இருக்கிறது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து இப்போ அவங்கள பார்த்துருக்க, நினச்சி பார்த்தியா? இது நீ இவங்களை வந்து சந்திப்போன்னு நீ நினச்சே பார்க்கலையே. அதனால் நான் சந்தித்து பேசுகிற இப்போ நீ இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னா, நீ அடிக்கடியாக உனக்கு நான் என் உதவி இல்லாமலே நீ அடிக்கடி நீ வந்து ஒரு சூட்சும பயணம் பண்ணி அவங்கள வந்து அடிக்கடி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. இது வந்து நல்லா பதிவாகிவிடும். அதாவது நாம் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இது வந்து ஒரு மாயை. நம்ம ஒரு சகோதரன் இறந்து விட்டான்னு சோகத்தில் இருந்தது, அந்த இது வந்து ஒரு மாயாஜாலம், அதிதீத துக்கக்காரங்காக இதெல்லாம் உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நடக்குது. அவனோட தெரிந்து கொள்ளுங்கிற ஏக்கம் இதெல்லாம் அவருக்கு நடக்க வைக்குது. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் என்ன தேடுறீங்களோ அது உங்களை வந்து சேரும். தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்று அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சரி அப்படிங்கிறாரு. அது மாதிரி வந்து எப்படி பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த டால்ஃபின் கூடயும் அவங்க போகிறாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து நாம் வந்து இப்போ என்ன டைமு பூ உலகத்தில் திருப்பி இவர் உடலுக்குள்ளே போகணும்ல, காலையில் ஆயிடுச்சுன்னா நீ டைமை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஒரு வாட்சில் இருக்கிறத பார்க்குறாரு. அது என்னமோ ஒரு டைம் காமிக்குது, தலை சுற்றுது இருக்கு. ஏன்னா அங்கே டைமே கிடையாது. நீங்கள் பூ உலகத்தில் ஒரு வாட்ச் வச்சு என்ன டைம் பார்க்குறீங்களோ, பூ உலக டைம் வேறு, அங்கே டைமே வேறு. ஸோ இவருக்கு ஒன்றும் புரியல, என்ன இது இப்படி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னோடனே, நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஆச்சாரியா மட்டும் திருப்பி கிளம்பி இலங்கைக்கு வந்து அவரோட பெட்ரூமுக்கு வந்து அங்கே இருக்கிற கிளாக்கில் டைமை பார்த்துட்டு திருப்பி மேலே வந்து சொல்கிறாரு, மணி இப்போ 11:30 அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. 1.5 மணி நேரம் தான் ஆச்சா, நம்ம இவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம், இத்தனை காடு மலை, இது 3ஆம் தளம் 4ஆம் தளம் போய் டோஃபினை பார்த்து அவங்கள பேசி நீங்கள் கர்ம வினை சொல்லி இவ்வளோ நேரம் இருக்குது, 1.5 மணி நேரம் தான் ஆயிருக்கா, இவ்வளோ நேரம் தான் ஆயிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாரு, இங்கே டைம் ஃபேக்டரே கிடையாது. நாம் எண்ணம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது நடக்கும். நம்மளோட இது வந்து எவ்வளோ வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு எவ்வளோ உறுதியாக இருக்குமோ அவ்வளோ நடக்கும். ஆனால் இந்த மாதிரி நேரமே அங்கே கிடையாது அப்படிங்கிறாரு. இப்போ இந்த இதில் சொல்லும்போது அவர் சில விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு. நாம் வந்து இன்னும் புரியல, இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவருமே கேட்குறாரு, இதெல்லாம் இப்படி தானா இதெல்லாம் இப்படி தானா அப்படின்னு நம்மளுக்கு புரியாமல் சில ஒரு, அதாவது இது கனவா நனவா நிஜமா அப்படிங்கிற ஒரு நினைவு ஒரு மைண்ட் ஸ்டேட்லேயே தான் அவர் இருக்காது.
அப்போதான் சொல்கிறாரு, இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நீ நினைக்கும் பட்சத்தில் நான் வந்து உனக்கு சில விஷயங்களை சொல்கிறேன், ஒரு விகிதங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மனிதன் என்பவன் ஒரு சோல், ஆன்மா. அவனடுத்து இந்த இந்த 3 வித வாகனம் அவனுக்கு இருக்கு. 3 வித வாகனம் இருக்கு. அதில் வந்து ஒன்று வந்து உள்மனம், சூட்ச்ம உடல், அதாவது உள்மனம், உள் உடல் வந்து மன உடல். ஒரு ஈகோ இருக்கு அப்படின்னா அதை சுற்றி ஃபஸ்ட்டு மன உடல் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை சுற்றி சூட்ச்ம உடல் ஃபார்ம் ஆயிரும். அது உணர்வு நிலை, அது வந்து இமோஷனல். அடுத்து மேலே இருக்கிறது தான் பௌதீகம். கடைசியாக சொல்றதா நாம கண்ணில் பார்த்துட்டு இருக்கோம். பௌதீகம் மட்டும்தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது வெளி தோற்றம், இது சூட்ச்ம உடல். மற்ற 2ஐயும் நம்மளால கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் பார்க்க முடியும் எப்போனா நம்ம ரொம்ப அதிக பயிற்சி எடுத்து நம்மளோட எனர்ஜி லெவலை கூட்டும் போது பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில் இருக்கு. இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும், சூட்ச்ம உலகத்தில் 7 லெவல் இருக்குல்ல. நாம் வந்து நம்மளோட சூட்ச்ம உடலில் அந்த ஒரு லெவலில் கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்கோம். நாம் எந்த அளவுக்கு மனசை வந்து பற்றற்ற நிலையில் வச்சுட்டு ஆசைகள்லேருந்து விலகிறோமோ, காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியத்துலேருந்து வெளியில் வர்றோமோ, அந்த அளவுக்கு நாம் வந்து சூட்ச்ம உலகத்தோட கனெக்ட் ஆகிட்டோம். நீங்கள் ஒவ்வொரு உறக்கத்துலையும் அந்த லெவல் சூட்ச்ம உலகத்துக்கு தான் போயிட்டு வருவோம். ஆனால் அது நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அப்படி அதை தான் சொல்கிறாரு. ஒரு சுயம் அந்த சோல் பிறப்பிடம் எடுக்கும்போது மனத்தளம் முக்கியமானது. அந்த மனசோட அந்த பாடி வந்து தான் நம்மளோட இயல்பு, நம்மளோட கேரக்டரு, நம்மளோட குணாதிசயமாக மாறுது. அதாவது ரஜோகுணம், தமோ குணம், சாத்விக குணம்னா நம்ம வரும்போது அந்த மன உடல் எவ்வளோ டெவலப் ஆகி ஒவ்வொரு பிறவியிலையும் அது கற்று 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 அதை ஒன்று பிறந்து இறந்து பல ஜென்மங்களாக அது என்ன அறிவை சேர்த்து அது எந்த மனநிலையில் இருக்கோ அதே மன உடலில் தான் அடுத்த தடவை வருவாங்க. அப்புறம் இங்கே வந்து திருப்பி மனநிலைமையை மாற்றிட்டு திருப்பி அங்கே போய் அதை வந்து திருப்பி அடுத்து எடுத்துகிட்டு வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் ஆகி ரிஃபைன் ஆகி தான் நாம் வந்து இப்போது சாத்வீக குணத்துக்குள்ளே வந்து ஒரு கருணை ஜீவகாரணிய ஒழுக்கம் ஃபாலோ பண்ணி வெஜிடேரியனாக மாறி நாம் இப்போ தியானம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாமளுக்கு வந்து ஒரு குறைஞ்சது இந்த மாதிரி ஒரு இதுக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 200 ஜென்மங்கள் எடுத்துகிட்டு போனோம். இப்படி அந்த குணாதிசயம் வந்து அந்த மன உடலை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கும்போது அதிகபட்சமாக உங்கள் உணர்வு நிலையை கூட்டி உங்கள் மனநிலையை மாற்றி அன்பு கருணை தயவுங்கிற அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்தது இங்கே வர வேண்டிய நிலை இருக்காது. நம்ம ஹை லெவலுக்கு மன உலக லெவலுக்கு ஹை லெவலில் இருந்துட்டு அங்கேயே நிரந்தரவாசிகளாக கூட இருக்கலாம். அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. சூட்ச்ம உடலுக்கு ஏற்ற போல தான் நம்மளோட குணநலங்கள் அமையும். அதாவது உணர்ச்சி நிலைகளும் சூட்ச்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி, குணம் வந்து மன உடலுக்கு ஏற்ற மாதிரி நடக்குது. இதை வந்து இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார். இதில் முக்கியமான ஒன்று என்னன்னா, நம்ம பௌதீக உடலில் எத்ரிக் டபுள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது நம்ம பௌதீக உடலில் நரம்பு மண்டலத்தை நரம்பை சுற்றி ஒரு கோட்டிங் போட்ட மாதிரி. உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா, நம்ம இந்த பல்பெல்லாம் எரிய வைக்கிறதுக்கு வயர் யூஸ் பண்ணுறோம்ல, அது வந்து அதுக்குள்ளே இருக்க காப்பர் வந்து நம்ம நரம்பு, அதில் வெளியில் இருக்கிற அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த காப்பரில் ஓடுது பார்த்தீங்களா, அதுதான் எத்ரிக் டபுள். நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் வெளியில் இருக்க இன்சுலேட்டர் வந்து நம்ம உடம்புன்னு நினச்சிக்கோங்க, ஃபிசிக்கல் உடம்பு. அதுக்குள்ளே இருக்க காப்பர் வயர் வந்து நம்ம நரம்பு மண்டலம். அந்த நரம்பு மண்டலத்துக்குள்ளே கரண்ட்டு போச்சுன்னா அதுதான் நம்மளோட எத்ரிக் டபுள். அதுதான் நம்மளுக்கு மேலேருந்து காஸ்மிக் எனர்ஜியாக வந்து கொண்டே இருக்கிறது. அது இருக்கிற வரைக்கும் தான் உயிரோடு இருக்க முடியும். எப்போ எத்ரிக் டபுள் அந்து போய் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, அது பழுதடைஞ்சாச்சு அப்படின்னா நாம் வந்து இந்த உடலை விட்டு வெளியில் வரணும்.
அப்போ அந்த எத்திரிக் டபுள் எவ்வளோன்னா கஷ்டப்பட்டு வெளியில் வந்து சூட்ச்ம உடலோட ஒட்டிக்கிறோம். இப்போ இந்த எத்திரிக் டபுள் தான் நம்ம சூட்ச்ம உடலுக்கும் பௌதிக உடலுக்கும் நடுவில் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு இருக்குது கண்டக்டர். நீங்கள் என்ன நினச்சாலும் அது உங்கள் உடலில் பிரதிபலிக்கும். நீங்கள் உங்கள் மைண்டு என்ன நினைக்கிதோ அது உங்கள் சூட்ச்ம உடல்லையும் மன உடல்லையும் பதிவு செய்யப்படும். ஸோ அதனால் இந்த எத்திரிக் டபுள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து அப்படியே நீங்கள் எலக்ட்ரிசிட்டியாக நினச்சிக்கோங்க. அப்படியே நம்ம சுவிட்சு போடுறோம், லைட்டு தான் எரியுது, ஆனால் அதில் வர கரண்ட்டை நம்மளால் வயரில் பார்க்கவே முடியாது கண்ணால். ஸோ அந்த மாதிரி அந்த எத்திரிக் டபுள்ங்கிறது தான் நாமளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்க எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மூச்சு காற்றை கவனிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, மனமற்ற நிலையில் இருக்கும்போது அதிகமாக காஸ்மிக் எனர்ஜி வரும்போது அந்த நரம்பு மண்டலத்தில் சுற்றி அங்கங்கே எத்திரிக் எனர்ஜி இல்லாத இடம்லாம் ஃபில் ஆகுது. நம்மளுக்கு தியானம் பண்ணும்போது மனமற்ற நிலையில் இருக்கும்போது அந்த எத்திரிக் நரம்பு மண்டலத்தை, நம்மளோட நரம்பு மண்டலத்தில் உள்ள சுற்றி இருக்கிற அந்த கோட்டிங் மாதிரி இருக்கிற அந்த எத்திரிக் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி, அது எலக்ட்ரிசிட்டியே தான், அது அப்படி தான் சொல்கிறது, அது பேரே எலக்ட்ரிசிட்டி தான். நாம் வந்து எலக்ட்ரிசிட்டியும் மேக்னட்டாகவும் தான் இருக்கும். இந்த உடம்புக்குள்ள மேக்னட்டிசமும் இருக்குது, எலக்ட்ரிசிட்டியும் இருக்குது, காந்தத்தன்மையும் இருக்குது, மின்சாரமும் இருக்குது. இந்த மின்சாரம் தான் நம்மளை இயக்கி கொண்டு இருக்கிறது. கை அசைவு, கால் அசைவு. இப்போது ஒரு இடத்துல அந்த எத்திரிக் டபுள் கட் ஆயிருச்சு, பழுதடைஞ்சிருச்சு, அங்கே வரலை அப்படின்னா அங்கே தான் நம்மளுக்கு உணர்வு இல்லாமல் மரத்து போகிறது, அசைவு இல்லாமல் போகிறது, வலிக்கிறது, வீங்குறது, இதெல்லாம் நடக்குது. ஸோ நாம் தியானம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னா, எத்திரிக் டபுள் ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போக 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 நம்ம உடல்நிலை ஆட்டோமேட்டிக்காக பௌதிக உடல், ஃபிசிக்கல் உடல் நல்லா ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கப்புறம்தான் அது வந்து நீங்கள் வந்து இந்த ஞானம் கேட்க கேட்க உங்கள் மன உடல் ஸ்ட்ராங் ஆகிட்டே வரும். ஏன்னா உங்கள் எண்ணங்கள் மாறிக்கிட்டே வருதுல்ல. நான் வந்து இந்த உடல் இல்லை, இது வந்து இது ஒன் ஆஃப் த பர்த்து, இது ஒன் ஆஃப் த பிறப்பு, இதில் நான் இதெல்லாம் கற்றுக்க வந்திருக்கேன், இதில் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வந்திருக்கேன், இதெல்லாம் பாஸ் பண்ணால் தான் நான் அடுத்த லெவலுக்கு போக முடியும் அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம். மற்றதெல்லாம் தானாக நடக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார். அந்த நீங்கள் இந்த புரிதலையும் இந்த கர்ம விதியும் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிங்கன்னா நாம் என்ன நல்லது செய்கிறோமோ அது இங்கே இல்லைன்னாலும் எப்பவுமே நம்மளுக்கு திரும்பி வரும். நாம் சேர்த்து வைக்கிற சொத்து நம்ம செய்கிற நல்ல வினைகள். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப சாதாரண விஷயம். இதெல்லாம் வந்து அவர் நேரடியாக பார்த்தா தான் புரியுங்கிறதுக்காண்டி இவ்வளோ ஸ்ரத்தை எடுத்து அவருக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி இவ்வளோ விளக்கம் கொடுத்து அவரை கூட்டிகிட்டே போய் சூட்சுமங்களுக்கு போய் இதெல்லாம் காமிச்சு கூட்டிகிட்டு வந்து அவருக்கு புரிய வைக்கிறாரு. அது வந்து அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி இறந்து ஒரு 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 விஷயம் நடக்குதுன்னா அதில் நல்லது ஒளிஞ்சிருக்கு. இப்போ உனக்கு நான் சொல்ல போனனால, இது மாதிரி ஒரு புத்தகம் நீ எழுதுனனால நாம் எல்லாருமே இதை பயனடைகிறோம். நம்மளுக்குமே இந்த பயன் ஃபுல்லாக இருக்குது. நாமளுமே எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அவர் மூலமாக, அந்த பீட்டர் ரிச்லியோ மூலமாக நாமளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னும் கடைசி வந்து அவர் வந்து ஒரு 10 கேள்வி கேட்குறாரு. இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, நீ இதெல்லாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த நான் சொன்ன மாதிரி இந்த குணாதிசயம் இந்த பூமியில் இருக்கும்போது நாம் எந்த அளவுக்கு மன உடலுக்கு எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனசை மாற்றி மனசை வந்து கான்சியஸ்னஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அதே தான் அங்கே எடுத்துகிட்டு போகும். ஸோ அந்த மன உடல் தான் அங்கேயும் இருக்கும். நீங்கள் சூட்ச்ம உலகத்தில் சூட்ச்ம உடலை விட்டுட்டு கொஞ்ச நாள் 7 லெவலில் தாண்டி மன உடலுக்கு கொஞ்ச நாள் போய் அங்கே மன உடலையும் கலட்டி வச்சுட்டு சுயம் கொஞ்ச நாள் மேலே போயிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து என்ன நான் கற்றுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து அதே மன உடலை தான் எடுத்துகிட்டு வரும். ஸோ நீங்கள் இங்கே தான் அந்த மன உடலை ஃபுல்லாக ரிஃபைன் பண்ணணும், அதை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பூலோகத்தில் சரி பண்ணால் தான் உண்டு. நீங்கள் திருப்பி அந்த மன உலகத்தில் போய் சரி பண்ண முடியாது. ஸோ அதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்போது வாழும்போது கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு நாம் மனசை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ லேசாக்கிக்கிட்டு பற்றற்று இல்லாமல் அன்பு கருணையில் இருக்கமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மன உடல் சுத்தமாக அது அந்த ஹையர் லெவலுக்கு அதால் போக முடியும்.
ஸோ அது நாம தான் நம்மளுக்கு பண்ணணும், நம்ம மனசை நாம தான் மாற்றணும், வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது. இதைத்தான் திருப்பி திருப்பி கடைசியில் புத்தர் அப்போது இப்போ பவா பி எ லைட் ஆன் டு யுவர் செல்ஃப், நீ தான் உன் விளக்கை ஏற்றணும், உன் ஆன்ம விளக்கை நீ தான் ஏற்றணும் அப்படிங்கிறத ஒரே வரியில் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் விஷயம் இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த ஒரு சென்டென்ஸே புரியுது. அவங்க ஞானியாக இருந்தனால அந்த ஒரு இதை ரொம்ப சுருக்கமான 4 வார்த்தையில எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாரு, அப்போது இப்போ பவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வி பதில் வந்து ஒரு நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் ஒரே இதில் நம்ம இப்போ பார்க்க முடியாது. மேபி அடுத்து எப்போயாவது ஒரு தடவை வெறும் கேள்வி பதில் அவர் அந்த கேள்வி பதிலை மட்டும் கேள்வியை படித்து அவர் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி அவர் சகோதரனை பார்க்குறாரு, எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு, சூட்சும உலகை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு, நிரந்தரவாசிகள் தெரிகிறாரு, இயற்கை தேவதைகள், மீன் பறவை எல்லாம் தேவர்களாகிறாங்க. ஸோ நாமளும் இந்த பரிணாம வளர்ச்சியில் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கோங்கிறனால நாம் மற்ற மிருகங்களோட அன்போட சகோதரத்தன்மையோட ஃப்ரெண்ட்ஷிப்போடு இருக்கணும். இது ஒன் ஆஃப் த பத்ரிஜி சொல்கிற ஒரு இதில் ஒன்று. சாக்காஹார ஜெகத், தியான ஜெகத், பிரமிட் ஜெகத்தில் இந்த சாக்காஹார ஜெகத் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமளும் அதை தாண்டி தான் வந்திருக்கோம். நம்மளோட சகோதரர்கள், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாம் அதே மாதிரி நடக்கணும். அதே மாதிரி மரங்களுக்கு வளர்க்குறது, ஒரு கலையை கற்றுக்கிறது, நம்மளை மேம்படுத்தி கொள்வது, அறிவில் மேம்படுத்தி கொள்வது, ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்மளை சரிப்படுத்துறது, ரிஃபைன் பண்ணுறதுல தான் இருக்கணும். இதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம. ஆனால் அதை விட்டுட்டு நாம் மற்ற இதுலலாம் கவனம் செலுத்துறதுனால தான் நம்மளால் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைய முடியலை அப்படிங்கிறத சொல்கிறாரு. சரி மாஸ்டர்ஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கேளுங்க. நம்ம அடுத்த இதில் வந்து வேறு இப்போ டைம் கிடைக்கும்போது நம்ம அந்த கேள்வி பதில் மட்டும் தனியாக பார்ப்போம். ஏன்னா அது தனியாக பார்க்கும்போது தான் நம்மளுக்கு புரியும். எல்லா கதையோடு சேர்ந்து எல்லாத்தையும் ஒரே இதில் கொடுத்தோன்னா நம்மளுக்கு தெளிவு இருக்காது. இந்த புக்கு வந்து ஒரு தடவை படித்தாலே ஏறாது. ஆக்சுவலி நிறைய படிக்கணும் திருப்பி. ஏன்னா அவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது, எல்லாமே புதுசு இல்லை நம்மளுக்கு, இதெல்லாம் நம்ம கண்ணால் பார்க்காததில்ல. ஸோ இப்போ ஜஸ்ட்டு கேட்குறோம், அதை அனுபவிக்கவும் இல்லை, அதை உணரவும் இல்லை, ஜஸ்ட்டு படிக்கிறோம். ஸோ அதை நம்ம திருப்பி படிக்க தான் நம்மளுக்கு அது நல்ல பதியும். ஸோ தட் நம்ம அதை வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.